என் மகன் கேட்ட அந்த ஒரு கேள்வியால நான் அப்படியே ஆடி போயிட்டேன் அப்படின்னு ரவி அவரு ரொம்ப விளையாட்டா நேற்று ஒரு விஷயம் பேசியிருப்பாரு. அதே போல மணிமேகலை அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனா தேவையில்லாம இவங்க 2 பேரோட விஷயத்துல நிறைய பேர் தேவையில்லாத கருத்துக்களை பேசுறாங்கன்னு வெங்கடேஷ் பட் அவரு ரொம்பவே கோவப்பட்டு பேசியிருக்காரு. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஜெயம் ரவி அவருடைய நடிப்புல இப்ப பிரதர் படம் உருவாகி இருக்கு. விவாகரத்து சர்ச்சையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவர் இந்த இசை விளையாட்டு விழாவில கலந்துகிட்டாரு. அங்கேயும் விடாம சும்மா நிறைய கேள்விகளை இவர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் தயவு செஞ்சு யாரும் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க, இன்னொரு நபரை இழுத்து வச்செல்லாம் பேசுறது ரொம்ப தவறு, அவங்களுக்கும் லைஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ரவி அவரு எப்பவும் போல ஃபன்னா ரொம்பவே விளையாட்டாதான் பேசினாரு. அப்ப ஆரம்பத்துல இந்த படத்தோட ஒரு பாடல்ல முட்டி ஸ்டெப் எல்லாம் முதல்ல போட முடியல. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு என்னோட மகன் ஆரவோடு தான் போயிருந்தேன். என்னப்பா வயசாயிருச்சா அப்படின்னு கேட்டுட்டாரு. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. 2 நாள் கழிச்சு அதே ஸ்டெப்ப ஒழுங்கா போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை போட்டு காமிச்சேன். அதை பார்த்து நீங்க வேற லெவல் பண்ணிட்டீங்கப்பா அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு ரொம்ப விளையாட்டா பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம என்னுடைய முதல் படத்துல இருந்தே உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவதை தான் என்னோட முதல் வேலையா வச்சுட்டு இருக்கேன். அந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ராஜேஷ் அவரு உண்மையிலேயே எனக்கு பிரதர் தான். நான் இந்த டைட்டில அதனாலதான் கொடுத்தேன். என்னெல்லாமோ யோசிச்சு பார்த்தோம். குடும்ப பாங்கான படம் இது, எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். நான் சொன்ன டைட்டிலுக்கு இயக்குனரோட டீமும் ஓகே சொல்லிட்டாங்க. படத்துல ரொம்ப நல்ல கதை இருக்கு. பூமிகா அவங்க ரொம்பவே அழகா நடிச்சிருப்பாங்க. சொல்ல போனா எப்பவுமே அவங்க புன்னகையோட தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் சிவா மனசுல சக்தி பாஸ் என்கிற பாஸ்கரன் வரிசையில கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு ரவி அவரு ஒரு சில விஷயங்களை சொல்லி முடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய இன்ஸ்டாவில புது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து சினிமாவில கவனம் செலுத்த போறத பத்தி தான் சொல்லி இருந்தாரு. ஃபேன்ஸ் நிறைய பேர் இப்ப அவர்கிட்ட நிறைய கேள்விகளை எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ரவி அவரு இந்த சர்ச்சைகளை எல்லாம் விட்டு வெளியே அவருடைய படங்கள்ல கவனம் செலுத்த முடிவெடுத்திருக்காரு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, மணிமேகலை பிரியங்கா அவங்களுடைய பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. சொல்ல போனா நேற்று மணிமேகலை அவங்க லைவ் வந்தெல்லாம் எல்லா பதிலடியும் கொடுத்திருந்தாங்க. யாரையும் பத்தி தவறா பேசாதீங்க, அது எனக்கு பிடிக்கல, கேரக்டரை பத்தி பேசுறதெல்லாம் தப்பு அப்படின்னு மணிமேகலை சொல்லி இருந்தாங்க. அந்த வகையில இது தொடர்பா குரேசி அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நேற்று வெங்கடேஷ் பட் அவர்கிட்ட பேட்டி எடுத்தும் ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாரு. அந்த பேட்டியோட தொடக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த விவகாரம் தொடர்பா உங்களோட கருத்து என்ன அப்படின்னு குரேசி அவர் கேக்குறாரு. இந்த கேள்விக்கு வெங்கடேஷ் பட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பிரச்சனை 2 பேரோட தனிப்பட்ட பிரச்சனை, 2 பேரும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய விஷயம். மணிமேகலையும் பிரியங்காவும் தங்களோட விடாமுயற்சியால உழைப்பால இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பா பேசக்கூடியவர்கள் இந்த விவகாரம் தொடர்பா பேசினா பரவாயில்ல, ஆனா அவங்களுடைய கடந்த காலம் பத்தி எல்லாம் எதோ தப்பா பேசுறாங்க, அவங்களை எல்லாம் கண்டிப்பா அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா இப்படி எல்லாம் பண்றது தப்புன்னு கோபமா வெங்கடேஷ் பட் அவரு பேசியிருந்தாரு. இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.